ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த மார்கழி மாதத்தில் வர திருவாதிரைக்கு நம்மலாம் வீட்டில் சிவபெருமானுக்கு இனிப்பு அடை செஞ்சு சாமி கும்பிட்றது வழக்கம். அதுக்கு அரிசியை ஊற வச்சு அரைச்சி சளிச்செல்லாம் செய்வோம். இப்போ அப்படிலாம் இல்லாமல் ஒரு கப்பு பச்சரிசி மாவு வீட்டில் இருந்தால் போதும். அதை வச்சு ஈஸியாக விரிசலே விடாமல் அழகான இனிப்பு அடை எப்படி செய்கிறதா செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட இப்போ இருக்கிற வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு சாதாரணமாக மிஷினில் அரைச்ச மாவு தான். இடியாப்ப மாவு இருந்தாலும் சரி, பேக்கெட் மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அந்த மாவு ஒரு கப்பு பச்சரிசி மாவு போதும். அதை வானலியில் வச்சு இளந்தீயில் லேசாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். அதில் ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். ரொம்ப அதாவது இந்த அடைக்கு வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாகவும் நல்லா விரிசல் விடாமலும் வரும். இப்போ லேசாக இளந்தீயில் வறுத்து எடுத்துக்கோங்க. கை தொட்டு பார்த்தா சூடு வர அளவுக்கு இருந்தால் சூடு போதும். அந்த அளவுக்கு வறுத்து எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுக்கிட்டு இப்போ நம்ம அடை செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு வானலியில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு அந்த நெய்யில் ஒரு காமூடி தேங்காய் பூ திருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அந்த நெய்யில் சூடானோன்னா அந்த நெய்யில் தேங்காய் பூ திருவின தேங்காய் பூவை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா தேங்காய் பூ நல்லா நெய்யோடு சேர்ந்து வறுத்து வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு இனிப்பு தூக்கலாக இருக்கும். 3/4 கப்பு போதும். 3/4 கப்பு வெல்லமும் சேர்த்துக்கிட்டு இதோட இது முழுகிற அளவுக்குன்னா 1/4 டம்ளர் தண்ணி. 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி தேங்காய் பூ வெல்லத்தோட 1/4 டம்ளர் தண்ணி, 4 ஏலக்காய் நசுக்கிட்டு போடுறேன். இந்த இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு போட்டால் எப்போதும் இனிப்பு தூக்கலாக காமிக்கும். போட்டுட்டு இந்த வெல்லம் கரையிற அளவுக்கு கலக்கி கிண்டி எடுத்துக்கோங்க. இது நல்ல பாகு வெல்லம், அதனால் டைரெக்டாக போட்டேன். சாதாரணமாக கடையில் வாங்குகிற வெல்லமாக இருந்தால் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் காய்ச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது நல்ல வெல்லங்கிறதால டைரெக்டாக சேர்த்துருக்கேன். தூசி மண்ணெலாம் இல்லை. இந்த வெல்லம் பாகுபதம்லாம் வேண்டாம், கரைஞ்சா போதும். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த மாவை தூவிட்டு கிளறி எடுத்துப்போம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் ஆனோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மாவு ரொம்ப வெந்து போயிடும். இப்போ நல்லா கிளறி அந்த வெள்ளைப்பாகும் இந்த அரிசியும் ஒன்றாரவோ கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஒரு கிளறி ஆற வச்சுருவோம் இந்த மாவை. இப்போ சூடாக இருக்கும். இந்த சூட்டில் இன்னும் அந்த மாவு வெந்துடும். வெல்லம், தேங்காய், ஏலக்காய் சேர்த்து அரிசி மாவு சேர்த்து கிளறி வச்சுருக்கோம். ஆற வச்சோன்னே மாவு இந்த பக்குவத்தில் இருக்குது. 1 கப்பு மாவு, 200 கிராம் மாவு இது. இப்போ இதை உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. உருண்டையாக உருட்டினா தான் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். விரிசல் விடாமல் வரும். அதனால் உருண்டையாக அழகான உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. நான் உருட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி உருண்டை உருட்டி வச்சுக்கோங்க. உருண்டை உருட்டி வச்சுட்டிங்கன்னா தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேக வேகமாக போட்டு எடுத்துடலாம் கல்லில். நான் 1 பாக்கெட் மாவு தான், 1 கப்பு மாவு தான் இப்போ உருட்டி வச்சுட்டு அது எப்படி விரிசல் இல்லாமல் தட்டுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு வாழை இலை இருந்தால் வச்சுக்கோங்க. நான் என்கிட்ட பிளாஸ்டிக் பை இருக்குது, அதை கட் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த பிளாஸ்டிக் பையில் நம்ம வச்சு தட்டுறது எப்படின்னு காமிக்கிறேன். அந்த பிளாஸ்டிக் கவரு இதில் கொஞ்சோண்டு நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த நெய் தடவிக்கிட்டு இப்போ தட்டி காமிக்கிறேன் பாருங்கள். உருட்டி வச்ச உருண்டை எடுத்துக்கிட்டு அதில் மேலே லேசாக நெய், நம்ம கையில் ஒட்டின நெய்யே ஒட்டிக்கும். அதில் சும்மா கையாலே தள்ளி இப்படி விரிசல் ரவுண்டாக வருது பாருங்கள். சும்மா ரெடிமேடாக உள்ள பச்சரிசி மாவில் செஞ்ச இது மாவு தான் இது. இவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அதிர்ஷ்டம் மாதிரி இருக்குது பார்க்க. இவ்வளோ பெருசு தட்டினா போதும். இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல்லை வச்சு அதில் கொஞ்சம் நெய்யை தடவி வச்சுக்கோங்க. இது இனிப்பு அடை நெய்யில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பேப்பர்லேருந்து எடுத்து அந்த தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். அஞ்சே நிமிஷத்தை செஞ்சிட்டோம். மாவை வறுத்து வெல்லத்தில் சேர்த்து ஆற வச்சு உருட்டி தட்டுறோம், அவ்வளோதான். இளந்தீயில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வெல்லம் போட்டது காந்தி போயிடும் அடை. முன்பக்கம் பின்பக்கம் திருப்பிடப்ப அது மேலே கொஞ்சோண்டு நெய் தடவிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பக்கமும் திருப்பி போட்டேன். இல்லை செவந்து வருது பாருங்கள் அழகாக. அடுப்பு சிம்மில் இருக்கணும்.
கொஞ்சம் தீ அதிகமாக இருந்தாலும் காந்தி கருப்பாக போயிடும் வெல்லம் சேர்த்தது. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கல் காஞ்ச பிறகு இதை போட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. அழகாக சிவப்பு நேரத்தில் வரும். அடை தட்டி எடுத்துட்டேன். நான் உருட்டின மாவுக்கு வந்து மொத்தம் 7 அடை வந்துச்சு. எனக்கு 1 கப்பு மாவு கிட்டத்தட்ட 200 கிராம் மாவு இருக்கும். 7 அடை வந்து ஈஸியாக செஞ்சுட்டேன். இப்படி ஊற வச்சு அரைச்சி சலிக்காமல் 1 கப்பு பச்சரிசி மாவில் 10 நிமிஷத்தில் அருமையான இனிப்பு அடை செஞ்சுருக்கேன். இதை பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா மாவு வெந்து உடைக்க வருது. நல்லா அற்புதமான அடை. ஒரு வாரம் வச்சிருந்து கூட சாப்பிட்லாம். நம்ம தேங்காய் பூவை நல்லா வறுத்துட்டோம். இந்த இனிப்போட வந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி இந்த மாதம் திருவாதிரை சிறப்பாக கொண்டாடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.